ப்ராக் ட்ரிப்போட டே 2ல் இருக்கோம். அன்னைக்கு நான் கவர் பண்ணது இந்த 2 முக்கியமான இடத்த தான். அதை பற்றி பார்க்கலாம். ப்ராகோட ரொம்ப முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் இது. வரலாறு, கலை, அறிவியல் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்ந்து நிற்கிற இந்த பிரம்மாண்ட பில்டிங் தான் நேஷனல் மியூசியம். இந்த பில்டிங் 19th செஞ்சுரியில் நியோ ரினைசன்ஸ் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கு. இந்த மியூசியம் 1891 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது செக் நாட்டோட பெருமையை பிரதிபலிக்கிற ஒரு சின்னமாக பார்த்துட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸே பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. முதல் பார்வைக்கே இது ஒரு சாதாரண மியூசியம் இல்லைன்னு தெரியுது. மேலே பார்த்தா பெரிய சென்ட்ரல் டோம், நிறைய குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் இருக்குது. அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே செக்கோட வரலாற்றில் முக்கியமான நபர்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படியாவது நான் நின்ன இடத்துலேருந்து இந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் வியூவை ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. ஆக்சுவலி நான் பார்த்த பிரம்மாண்டத்தை இந்த வீடியோவில் காட்ட முடியுதான்னு கூட எனக்கு தெரியலை. அப்படி ஒரு பிரம்மாண்டம். இன்ஃபேக்ட் இது சிட்டியோட சென்டர்லேயே இருக்குது. இந்த பில்டிங் முன்னாடி நின்று பார்த்தா நம்ம ஒரு மியூசியம்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. இது பில்டிங்கோட சைட் வியூ. ஜோசப் ஷர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட் தான் இதை கட்டியிருக்காரு. ஏதோ ஒரு மிகப்பெரிய வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்க போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்தது. அப்படியா? ஆமாங்க, அப்படிதான். உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பிரம்மாண்டமான பில்டிங்கை வெளியிலிருந்து பார்த்தப்போ எவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்ததோ அதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த ஃபீலிங் இன்னும் பல மடங்காக அதிகமாயிருச்சு. உள்ளே வந்ததையுமே நம்ம முன்னாடி ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஹால் இருக்கும். இதோ இங்கே 2 சைட்லேயும் க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள், அதுதான் டிக்கெட் கவுண்டர். அங்கே தான் நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக போகிறோம். ஆக்சுவலி இன்னும் நம்ம உள்ளே போகவே இல்லை, இது ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் தான். ரொம்ப உயரமான சீலிங், அழகான வால் டிசைன், ஒவ்வொரு டீட்டெயிலும் ரொம்ப நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவில்லை, ஏதோ ஒரு அரண்மனைக்குள்ளே நுழையிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனதையுமே டைரெக்டாக கீழே போனால் அங்கே ஒரு கிளாக் ரூம் வச்சுருக்காங்க. அங்கே நம்மளோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் சேஃபாக இவங்க கிட்ட கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு நம்ம மியூசியமை சுற்றி பார்க்க போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டாலர் ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இந்த இடத்துல அதோட ஆக்சஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ஹால்லையே மிகப்பெரிய அட்ராக்ஷன் என்னன்னா இந்த மெஜஸ்டிக் சென்ட்ரல் ஸ்டேர்கேஸ் தான். இந்த 2 சைடுமே சிமெண்ட்ரியாக போகிற இந்த அழகான பெரிய படிக்கட்டுகள் தான் இந்த மியூசியமோட ராயல் ஐடென்டிட்டியவே காட்டுது. மேலே பால்கனி ஏரியாவை பார்த்தா அங்கே நிறைய சிலைகள் வரிசையாக இருக்குது. இந்த சிலைகள் எல்லாமே சாதாரண டெக்கரேஷனுக்காக வச்சது கிடையாது. செக் நாட்டோட ஹிஸ்ட்ரியில் முக்கியமாக பங்கு வகித்த சயின்டிஸ்ட், ஆர்டிஸ்ட், கல்ச்சுரல் லீடர்ஸ்னு எல்லாரையுமே இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் ஒரு அழகான ஸ்டோரி சொல்லுது. ஆக்சுவலி இந்த மியூசியமோட பர்பஸ் வெறும் நாலேஜை ப்ரிசர்வ் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த நாலேஜை உருவாக்கின மனிதர்களுக்கு ஒரு ஹானர் கொடுக்குற மாதிரி இந்த ஸ்டாச்சு எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த பிரம்மாண்ட படிக்கட்டுகள் விசிட்டர்ஸ்க்கும் ஒரு கிராண்ட் வெல்கமை தர மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்டேர்கேசஸ் மேலே நின்று பார்த்தா நம்ம ஏதோ ஒரு மியூசியமில் இருக்க மாதிரி தெரில, ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ இந்த மியூசியமோட ஃபர்ஸ்ட் செக்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. அந்த பிரம்மாண்டமான ஸ்டேர்கேசஸை தாண்டி உள்ளே வந்ததையும் நம்ம முன்னாடி இருக்க இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இதுதான் பாந்தியன் ஹால். இந்த ஹால் செக் நாட்டோட வரலாற்று பெருமையை நினைவுபடுத்துகிற ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்னே சொல்லலாம். இந்த ஹால் ஃபுல்லாக பெரிய பெரிய சிலைகளால் நிரம்பி இருந்தது. ஒரு சில சிலைகள் ஃபுல் சைஸ்லையும், ஒரு சில சிலைகள் ஃபேஸும் செஸ்ட்டும் மட்டும் தெரிகிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே சாதாரண மனிதர்களோட சிலைகள் கிடையாது. செக் நாட்டோட கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட், ரைட்டர்ஸ், ஆர்டிஸ்ட், அப்புறம் நேஷ்னல் ஹீரோஸ், அவங்க எல்லாரையுமே ஹானர் பண்ணுற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சிலையும் ஒரு மனிதரை மட்டும் காட்டல, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அவங்க நாட்டோட வரலாற்றுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. இது ஒரு அழகான விஷயம் இல்லையா? வெறும் பொருளை மட்டும் பாதுகாக்காம அதுக்கு காரணமான மனிதர்களுக்கும் ஒரு கௌரவம் கொடுக்கறது. இதுதான் மியூசியம்குள்ளேயே இருக்க கேஃபிடேரியா. வாங்க அடுத்த செக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாந்தியன் ஹாலுக்கு அப்புறம் நம்ம வர்றது நேச்சரோட அதிசயங்கள் நிரம்பிய ஒரு உலகத்துக்கு தான். இதுதான் ஸ்டோன்ஸ் அண்ட் மினரல் செக்ஷன். இங்கே வச்சிருக்கும் ஒவ்வொரு கல்லும் பூமி கோடிக்கணக்கான வருடங்களாக உருவாக்கியதுன்னு சொல்லப்படுது. இது சாதாரண கற்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்டல் ஃபார்மேஷன், குவாட்ஸ் வெரைட்டிஸ்,
ப்ரீஷியஸ் அப்புறம் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் அழகாக மினரல் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. சில மினரல்ஸ் வந்து நேச்சுரல் லைட்லேயே ஷைன் ஆகுது, ஒரு சில மினரல்ஸ் வந்து யூவி லைட்டில் தான் க்ளோ ஆகுது. இந்த செக்ஷனில் மினரல்ஸ்லாம் எப்படி உருவாகுது, அதோட கெமிக்கல் காம்போசிஷன் என்ன, எந்த நாட்டில் அது அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஜியாலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களுக்கு இது ஒரு ட்ரெஷர் செக்ஷன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்டோனும் கண்ணை பறிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு அழகில் இருந்தது. வாங்க அதை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த செக்ஷனில் நடந்து போகிறப்ப நம்மளோட பூமி எப்படி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸில் ஸ்லோவாக உருவாயிருக்கும், அதோட நேச்சுரல் ப்ராசஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த ஸ்டோன்ஸ் மற்றும் மினரல்ஸ் ஏரியா மியூசியமில் சயின்ஸ் பேஸ்டு செக்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிளாக இருக்குது. இப்போது இதுக்கு அடுத்து அனிமல்ஸ் மற்றும் மெரைன் லைஃப் செக்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸ்டோன்ஸ் அண்ட் மினரல் செக்ஷனுக்கு அப்புறம் மியூசியமில் இருக்க நெக்ஸ்ட் ஏரியா வந்து அனிமல்ஸ் அண்ட் மெரைன் லைஃப் டெடிகேட்டட் செக்ஷன் தான். இங்கே பல வகையான அனிமல்ஸ் ப்ளஸ் சீ கிரியேச்சர்ஸ், அதாவது கடல் உயிரினங்கள் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்த கேப்பில் நடுவில் உடம்பு சரியாமல் போச்சு, அதனால தான் இந்த வாய்ஸ் மாடுலேஷன். யாரும் அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததே இவங்க என்ன பார்க்கலான்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் ப்ளஸ் அனிமல்ஸோட ப்ரிசர்வ்டு மாடல் வந்து இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அதோட ஸ்கெலிட்டன்ஸும் வச்சுருக்காங்க. இது கண் பார்வைக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னும் டீட்டெயில்டாக உள்ளே போய் படித்து பார்த்தோன்னா ஒவ்வொரு அனிமலுக்கும் அதோட சயின்டிஃபிக் நேம், ஹேபிடேட், அப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக்கை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. இது மூலம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு அனிமல்ஸ் வந்து எப்படி வந்து அடாப்ட் ஆகுது நேச்சரோட, அதோட வாழ்க்கையை எப்படி உருவாக்கிக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. இன்ஃபேக்ட் இந்த செக்ஷனில் ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் நல்லா அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட போன் ஸ்ட்ரக்சரை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அனிமல்ஸ் அண்ட் ஸ்பீசஸ்க்கும் போன் ஸ்ட்ரக்சர் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கிளியராக வியூ பண்ண முடியுது இந்த செக்ஷனில். பர்டிகுலராக இந்த ரெப்டைல் செக்ஷன்ஸில் லிசார்ட்ஸ் அப்புறம் அதோட சேர்ந்த ஸ்பீசஸோட ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர், மூமெண்ட், அப்புறம் அது எப்படி சர்வே ஆணுச்சு அப்படிங்கிறத நல்லா டிசைன் பண்ணி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இதெல்லாம் வந்து அந்த பழைய காலத்தில் யூஸ் பண்ண உட்ஸ் போல் அதோட சாம்பிள்ஸும் எடுத்து வச்சுருந்தாங்க. மெரைன் லைஃப் செக்ஷனில் சீ அனிமல்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் அதோட மாடல்ஸும் இருந்தது. ஃபிஷ்ஷு, அப்புறம் அண்டர் வாட்டர் கிரியேச்சர்ஸ், அப்புறம் ஓஷனோட எக்கோசிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கவில்லை தான் சீக்குள்ளே இருக்க பயோடைவர்சிட்டி எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, ப்ளஸ் குழந்தைங்களை எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி பர்சலும் அங்கே இருந்தது. வாங்க நெக்ஸ்ட் செக்ஷன் என்னன்னு பார்க்கலாம்.
இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் கலெக்ஷன் இருக்க ஒரு செக்ஷன் தான். அப்போ இருந்த ராஜா ராணி அவங்க எல்லாம் பயன்படுத்தின ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ், ராயல் காஸ்டியூம் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் ராயல்ட்டி எல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் எப்படிங்கிறதெல்லாம் ட்ரெஸ்லையே அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது வந்து ராஜா போருக்கு போவையில் போட்டு போகிற ஷீல்டு போல். அந்த ட்ரெஸ்ஸஸோட ஃபேப்ரிக் டீட்டெயில்ஸ், எம்ப்ராய்டரி ஒர்க், அப்புறம் டிசைன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக அதில் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதோட கூட ஸ்வாட்ஸ், ஷீல்ட்ஸ், பவுஸ், ஆரோஸ்னு பல வகையான வெப்பன்ஸை வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த வெப்பன்ஸ் வெறும் பேருக்காக மட்டும் இல்லை, அந்த காலத்தில் கிராஃப்ட்மேன்ஷிப்பை காட்டுற ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஸ்வாடும் அதோட ஹேண்டில் டிசைனும் பிளேட் ஷேப்பும் எல்லாமே அந்த காலத்தோட டெக்னாலஜி ப்ளஸ் வார்ஃபேர் ஸ்டைலை காட்டுது. ஸ்வாடு மட்டுமா, கன்னெல்லாம் கூட வச்சுருந்தாங்கப்பா. இதோ பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கன்லாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் போல், போக போக தான் டெவலப் ஆகிருக்கு. இந்த ஸ்வாடோட பிளேடை பார்த்த உடனே இதில் குத்து வாங்கினவன் அவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி 3D டிஸ்பிளேவும் அங்கே இருந்தது. 3D வியூவில் நம்ம எல்லாமே பார்க்குற மாதிரி இருந்தது. அடுத்து ராயல் லைஃப் ஸ்டைலில் காட்டுற மாதிரி அடுத்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இங்கே ராயல் லைஃப் ஸ்டைலில் யூஸ் பண்ணப்பட்ட ஜுவல்ஸ், ஸ்டோன்ஸ், பார்ட்ஸ்னு எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கலாம். இதில் வர பானைகள் எல்லாமே எய்தர் குக்கிங் பர்பஸ்க்கோ இல்லை ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கோ பயன்படுத்தப்பட்டதாக இருக்கும். அந்த காலத்தில் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதோட சாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். ஜுவல்ஸ்லாம் கூட டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ராயல் ஃபேமிலிஸில் பயன்படுத்தப்பட்ட ஆர்னமெண்ட்ஸ், அதோட டிசைன்ஸ்லாம் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாட்டில் இருக்கிறத அழகாக காட்டியிருந்தாங்க. நடுவில் இது எதுக்கு வச்சுருந்தாங்கன்னே எனக்கு தெரியலப்பா, ஏதோ சாம்பிள் போன்ஸ் போல். அது மட்டும் இல்லை, அந்த பீரியடில் அவங்க என்ன சாப்பிட்டாங்க, அந்த காலத்தில் என்டர்டைன்மெண்ட் எப்படி இருந்தது, இதையெல்லாம் காட்டுற சில எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே இருந்தது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா கோர்ட் என்டர்டைன்மெண்ட் ஐட்டம்ஸ்னு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. நானும் ஒன்றொன்றையும் வியக்க தான் பார்த்துட்டு வந்தேன். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இப்படி தான் அந்த காலத்தில் பொழுதுபோக்கு இருந்திருக்குமோ அப்படின்னு நம்மளே ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்கேட்டிங் போர்டு பார்த்தீங்களா, பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த வீடியோவில் என்னால் ஃபுல் சைஸை கூட கவர் பண்ண முடியல. டிஃப்ரெண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃப்ளாக்ஸையும் இந்த பகுதியில் பார்க்க முடியுது. ஒவ்வொரு ஃப்ளாகும் ஒரு பீரியடை ரெப்ரசன்ட் பண்ணுது. பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் ப்ளஸ் அதோட ஐடென்டிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த ஒரு செக்ஷனில் ஒரு கிங்டமை பற்றி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, எப்படி போராடி இருக்காங்க, எப்படி என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுருக்காங்கன்னு எல்லாமே தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. வாங்க அடுத்து பார்க்கலாம். இந்த செக்ஷனில் மனித சமூகம் எப்படி காலத்துக்கு காலம் வளர்ச்சி அடைஞ்சதுங்கிறத அழகாக டைம்லைன் வடிவில் காட்டியிருந்தாங்க. ஆமாங்க, இது ஹியூமன் எவாலுவேஷன் ப்ளஸ் சிவிலைசேஷன் செக்ஷன் தான். எப்படி சிவிலைசேஷன் உருவானது அப்படிங்கிறத நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த செக்ஷனில். ஸ்டோன் ஏஜ் காலத்தில் மனிதர்கள் சிம்பிளாக ஸ்டோனை தான் டூல்ஸாக பயன்படுத்தி வாழ்ந்திருக்காங்க. உணவு தயாரிக்கவோ இல்லை வேட்டையாடவோ இல்லை ஒரு நெருப்பை வர வைக்கவோ எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அப்போ கல் தான் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து தான் பிரான்ஸ் ஏஜ் பிறந்திருக்கு. பிரான்ஸ் ஏஜில் மெட்டலை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாற்றம் தான் டெக்னாலஜி வளர்ச்சிக்கு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அடுத்து தான் அயன் ஏஜ் வந்திருக்கு. இந்த டைமில் தான் வெப்பன்ஸு, டூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்களால் தான் அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஹண்டிங், அதாவது வேட்டையாடுறது, இதெல்லாம் அழகாக வளர்ச்சி அடைஞ்சு ஹியூமன் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாறியிருக்கு. இந்த செக்ஷனில் அந்த காலத்தில் பயன்படுத்தின பானைகள், மெட்டல் டூல்ஸ், அப்புறம் டெய்லி லைஃப்பில் அவங்க பயன்படுத்தின பொருட்கள்னு எல்லாமே அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பொருளெல்லாம் பார்த்தாலே மனிதர்கள் எப்படி கிராஜுவலாக ஆர்கனைஸ்டான சொசைட்டிக்கு மாறி இருக்காங்கங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இந்த மியூசியமில் இது வரைக்கும் பார்த்த செக்ஷன்ஸை விட இந்த செக்ஷனில் தான் மனசு அப்படியே பறி போணுச்சு. ஏன்னா கண்ணை அப்படி அட்ராக்ட் பண்ணுச்சு இங்கே உள்ள அனிமல்ஸ்லாம். இங்கே லைஃப் சைஸில் ஃபுல் பாடி அனிமல்ஸ் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. சில அனிமல்ஸ் ஆல்மோஸ்ட் ரியலாக நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த அனிமல்ஸ் எல்லாமே
டாக்ஸிடர்மி டெக்னாலஜியை பயன்படுத்தி ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. டாக்ஸிடர்மினா அனிமல்ஸோட ஒரிஜினல் ஸ்கின்னை சயின்டிஃபிக் மெத்தட் மூலயமா ட்ரீட் பண்ணி அதோட நேச்சுரல் ஷேப் அப்புறம் ப்ரொப்போசிஷனை மெயின்டைன் பண்ணுற ப்ராசஸ் தான் அந்த டெக்னாலஜி. இது மூலமாக ஜுவாலஜி ஸ்டடிக்கு ரியல் ரெஃபரன்ஸ் கிடைக்கும். பெரிய விலங்கு யானையிலிருந்து குட்டி எலி வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான ஹேபிட்ஸில் வாழ்கிற அனிமல்ஸை அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு அனிமலும் நேச்சுரல் போஸ்டரில் வைக்கப்பட்டிருந்தது. அதோட மூமெண்ட் அப்புறம் பிஹேவியரை அது ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு. கோல்ட் ரீஜியனில் வாழ்கிற அனிமலுக்கெலாம் திக் ஃபெதர் இருந்தது. கிராஸ்லேண்ட் ஸ்பீசிஸ்க்கெலாம் லீன் பாடி ஸ்ட்ரக்சர் இருந்தது. இந்த ஃபிசிக்கல் டிஃப்ரென்சஸ் டார்வின் சொன்ன நேச்சுரல் அடாப்ஷன் தியரிக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக நான் பார்த்தேன். அனிமல்ஸோட ஸ்கல் ஸ்ட்ரக்சர், லிம் லென்த், பாடி மாஸ்னு எல்லாமே எப்படி அது நார்மலாக சர்வைவல் ஆகிட்டுருக்கோ அதே சைஸ் அண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருந்தது. எனக்கு பார்த்த அத்தனை செக்ஷன்லேயும் இந்த செக்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம மோஸ்ட்டாக இவ்வளோ விலங்குகளை நேரில் பார்த்துருப்போமாங்கிறது சந்தேகம்தான். அதிகமாக புக்கில் படித்து தான் தெரிஞ்சிருப்போம். இந்த விலங்கு இந்த சைஸில் இருக்கும், இந்த கலரில் இருக்கும், லீனாக இருக்கும், ஃபேட்டாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும், ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ விலங்குகளை ஒட்டுமொத்தமாக நம்ம நேரில் பார்த்துருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த மியூசியமில் எல்லாமே நேரில் பார்க்க முடிஞ்சது. அதாவது ஒரிஜினல் கிடையாது, பட் ஆனால் ரியலிஸ்டிக்காக இருந்தது. நம்மளோட பயோடைவர்சிட்டி எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குங்கிறத பாருங்களே. டிஃப்ரெண்ட் எக்கோசிஸ்டம்ஸ் எப்படி பேலன்ஸ்டாக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து ஒரு விஷுவல் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அதாவது அனிமல்ஸ்னால் லேண்டில் வாழ்கிற அனிமல்ஸ் மட்டும் நான் சொல்லுங்க. இங்கே பாருங்கள், கடலில் வாழ்கிற உயிரினங்கள் அத்தனையும் கூட வச்சுருந்தாங்க. இந்த அனிமல் செக்ஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு நேஷ்னல் மியூசியமில் நம்மளோட ஜேர்னி ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு. இந்த மியூசியமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சயின்ஸ், கல்ச்சர், ஹிஸ்ட்ரின்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. ஒரு விசிட்டராக வந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக வந்தாலும் சரி, இங்கே நிறைய நாலேஜை நம்ம எடுத்துகிட்டு போக முடியுது. வெளியில் பார்க்குற பிரம்மாண்டமான ஆர்கிடெக்சர் மாதிரி உள்ளேயும் கண்டென்ட்லாம் ஈக்குவலி பிரம்மாண்டமாக தான் இருந்தது. நீங்கள் ப்ராகுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மியூசியமை விசிட் பண்ணுங்கள். அதுவும் ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. இவ்வளோ சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுட்டு நம்ம ரூமில் போய் பீஸ்ஃபுல்லாக படுத்து தூங்கிட முடியுமா? ஸோ நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அடுத்து எங்கே போகலான்னு யோசித்த இடம் தான் இது தாங்க மியூசியம் ஆஃப் ஃபென்டாஸ்டிக் இல்யூஷன். ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வந்தாங்க. யாரெல்லாம் ஃபோட்டோ லவ்வர்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். எங்கேயுமே உள்ளே போய் டிக்கெட் எடுத்ததையும் நமக்கு இந்த மாதிரி ஒரு லாக்கர் அலாட் பண்ணிடுவாங்க. நம்மளோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு போகலாம். இந்த மியூசியமோட முக்கியமான எய்ம் என்னென்னா நம்ம கண்ணையும் பிரெயினையும் நல்லா செதறடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்பாட்டுக்குமே இப்படி ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸ், இன்ட்ரெஸ்டிங் பெயிண்டிங்ஸ், 3D ஆர்ட்ஸ்னு எல்லாமே இருந்தது. எல்லா ஸ்பாட்லேயுமே 2 மார்க் இருக்கும். ஒன்று நம்ம எங்கே நிற்கணும், இன்னொன்று ஃபோட்டோ எடுக்கிறவங்க எங்கே நிற்கணும்னு. கரெக்டாக அந்த பொசிஷனில் நின்று எடுத்தால் அந்த ஃபோட்டோஸில் நம்மளே இருக்க மாதிரி விழும். அது மட்டும் இல்லை, இங்கேயும் இன்ஃபினிட்டி ரூம்ஸ், டைட்டில் ரூம்ஸ் மாதிரி இடங்களும் இருக்குது. அந்த ரூம்குள்ளெல்லாம் போகவில்லை, நம்ம நார்மலாக தான் இருப்போம். பட் ஆனால் அதை ஃபோட்டோவாக எடுத்து பார்க்கவில்லை, அது வேறு மாதிரி வியூ ஆகும். இது பாருங்களே, எப்படி திருப்பினாலும் ஒரே டைரெக்ஷனில் இருக்க மாதிரி இருக்குது. ஷேப் மாறுது. இதெல்லாம் அழகாக அங்கே காட்டியிருந்தாங்க. இது சின்ன சின்ன விளையாட்டாக இருந்தாலும் பிரெயினுக்கு சவாலாகவும் இருந்தது. நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடிஞ்சுது. நாங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே வந்திருந்த எல்லாருமே இதை ரொம்ப சுவாரஸ்யமாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப நல்ல இடம் இது. இந்த டிஸ்பிளேல இருக்க மாதிரியும் போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம க்ரியேட்டிவாக ஏதாவது யோசிச்சு கூட எடுத்துக்கலாம். இங்கே பாருங்களேன், இதில் எப்படி படம் ஓடுதுன்னு. அந்த காலத்துல எல்லாம் இப்படி தான் படம் ஓட்டுவாங்களாம். இது வெறும் ஃபோட்டோஸ் தான், கண்டினியூஸாக மூவ் ஆகுறதுல நமக்கு ஆக்ஷன் ஃபீல் ஆகுது. இந்த இடம் சரியான ஃபன்னாக இருந்தது. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, நம்ம பர்செப்ஷன் எப்படி வேலை செய்யுதுங்கிறதையும் புரிய வச்சது. மொத்தத்தில் ப்ராக் சிட்டியில் ஹிஸ்ட்ரி
ப்ளஸ் மாடர்ன் க்ரியேட்டிவிட்டி ரெண்டையும் ஒரே நாளில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது. நேஷ்னல் மியூசியமில் ஒரு நாலேஜ் ஜேர்னியாக இருந்தது. மியூசியம் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக் இல்யூஷனில் ஃபன் ப்ளஸ் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரெண்டுமே என் மனசை ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. இதுதான் நம்மளோட ப்ராக் டே 2ஓட ஸ்டோரி. வீடியோ பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு தெரியல. மோஸ்ட்டாக சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரியில் ஆர்வம் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஆனால் டே 3 வீடியோ அப்படி இல்லை, கண்டிப்பாக எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணும். ஸ்டே டியூன்ட். உலகம் பெருசு, நம்ம கனவுகள் அதை விட பெருசு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். டாட்டா பை பை ஃப்ரம் தமிழ் பொண்ணு இன் ஜெர்மனி.